முக்கியமான இடத்துல 53,240 ஸ்கொயர் ஃபீட் உள்ள அந்த வீடு வந்து அவ்வளோ பெரிய பங்களா. அது வந்து ஒரு உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா யானை தந்தத்துலேருந்து அலங்கரிச்சிருப்பாங்க. சிவாஜி கணேசனுடைய ஐயாவுடைய ஆள் உயரத்தினுடைய ஃபோட்டோக்கள் இருக்கும். சிவாஜி கணேசனுடைய மூத்த மகன் அப்படிங்கிறது தான் அடையாளம். யார்? ராம்குமார். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏதாவது பண்ணணும், நம்ம ஏதாவது சம்பாதிக்கணும் எண்ணங்கள் தோன்றது இயற்கை. அதில் தப்பும் கிடையாது. அதுக்கு அவர் தேர்ந்தெடுக்கிறது வந்து நடிக்க முடியாது இல்லையா? அதனால் வந்து ஏதோ ஒரு ஐன்ற ஒரு படத்தில் கூட நடிச்சிருந்தார். நடிக்க முடியாது இல்லையா? அது எப்பயாவது நடிப்பார். அந்த மாதிரி நடிக்க முடியாதுன்னும் போது தயாரிப்பு வந்து நிறைய படங்கள் எடுக்கிறாரு. சிக்கலில் மாட்டிக்கிறார். ஏற்கனவே இப்போ சிட்டிங் ஜட்ஜ் இருக்கார் இல்லையா, அவர் இந்த நடத்திட்டு இருக்கார்ல இந்த வழக்கு, அவர் நடத்துவார். அவர் இது விஷயமா ஃபைனான்சியர் போயிட்டார். துஷ்யந்துக்கும் அவருடைய மனைவி அபிராமிக்கும் பல நாட்கள் சம்மன் அனுப்புகிறாங்க. அதான் வாய்தான்னு போய்கிட்டே இருக்குது. 4-5 வாய்தா 7-8 வாய்தா இவங்க போகவே இல்லை. யார்? அதர் சைடு, அதாவது துஷ்யந்தும் அவர் மனைவி அபிராமியும் போகவே இல்லை. ஃபைனான்சியர் மட்டும் டெய்லி கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்கார். ஓகேவா? இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒத்துக்கிட்டு இவங்க அதை கட்ட மறுக்கிறாங்க. நீதிபதி என்ன சொல்கிறாரு? 53,240 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இந்த அன்னை இல்லத்தில் மொத்தமாகவே ஜப்தி பண்ண சொல்லலை. 13,000 சொச்சம் ஸ்கொயர் ஃபீட்டை மட்டும்தான் இவங்க ஜப்தி பண்ணி இவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதோட ஜப்தின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் இது ஒரு அட்டாச்மெண்ட்னா யாரும் வந்து இந்த சொத்தை வந்து வாங்க முடியாது. இந்த சொத்தத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கணும். அது என்னென்னா, பெரிய குடும்பம், இன்றைக்கும் பெரிய குடும்பம், அவங்களுடைய வாழ்க்கை தரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டக்குன்னு இறக்கிக்க முடியாது. நம்மளை மாதிரி இப்போ போனோடனே வாங்க டீ சாப்பிட்லான்னு பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் போய் டக்குன்னு ஆளுக்கு ஒரு கிளாஸை வாங்கி குடிச்சிட்டு பேசிக்கிட்டு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு அப்படி வர முடியாது. சூழ்நிலை அப்படி புரியுது அவங்களுக்கு. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே அவங்க இருக்காங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2 நாட்களாக இருக்கக்கூடிய பெரும் பேசு பொருளாக இருக்கக்கூடியது சினிமா வட்டாரத்திலும் சரி, பொதுமக்களிடம் சரி, சிவாஜி அவர்களின் வீடு வந்து ஜப்தி பண்ண போகிறாங்களாமே, சிவாஜி வீடை வந்து இது பண்ண போகிறாங்களாமே அப்படின்றது தான் பெரிய பேசு பொருளாக இருக்குது. நீங்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி என்ன நடந்தது? இந்த சிவாஜி வீட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பின்னணி கதை என்னவா இருக்குது? ஏன்னா அதுக்கே ஒரு பின்னணி கதை வந்து சொல்லப்படுது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அப்படின்னும் போது என்ன நடந்தது? இன்னைக்கு நேற்று வந்து ராம்குமார் அவர்கள் போயிட்டு அது என் வீடு கிடையாது, அது பிரபுவோட வீடு, அதை நீங்கள் ஜப்தி பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் ஒரு வழக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் பேரப்பிள்ளைகளால் தான் இந்த நிலையெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பரவலாக பேசப்படுது. முதல்ல இந்த அன்னை இல்லம் என்ன பின்னணி, அதை மட்டும் முதல்ல சொல்லுங்கள். அன்னை இல்லங்கிறது சிவாஜி கணேசன் கமலாம்மா வாழ்ந்த இல்லம். புரியுது அவங்களுக்கு? அதாவது சினிமாவில் வந்து சிவாஜி கணேசன் வந்து பெரிய உச்சத்தை அடைந்த ஒரு நடிகர். அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்னா இன்றைக்கி வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் மறைவுக்கு அப்புறம் கூட பல வருடங்களாக வந்து அந்த மரியாதை அந்த சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு இருக்குது. அந்த இல்லம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இல்லத்துக்கு பல விஐபிஸ் வந்திருக்காங்க. உதாரணமாக சும்மா சாதாரணமாக சொல்லணும்னா நம்ம ஜெயலலிதா அம்மையார்லேருந்து, கலைஞர் ஐயாவிலேருந்து, எம்ஜிஆர் ஐயாவிலேருந்து இன்னும் பல பேர் விஐபி சொல்லிக்கிட்டே போகலாம். வராத ஆளுங்களே கிடையாது, வராத ஆளுமைகளே கிடையாது. பெரிய பெரிய நடிகர்கள், அதாவது பாம்பேலேருந்து அமிதாப் பச்சன் மாதிரியான நடிகர்கள் எத்தனையோ பேர் அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து மரியாதை பண்ணிட்டு போவாங்க. அப்படி ஒரு குடும்பம். அந்த குடும்பம் வந்து பாரம்பரியமான ஒரு குடும்பமாக மாறிடுச்சு. முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, சிவாஜி கணேசன் ஐயா வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறத வந்து ரொம்ப விரும்பினார். அவருடைய தம்பி சண்முகம் இருந்தார். அவர் தான் வந்து சிவாஜி கணேசன் ஐயாவோட டேட்ஸ் எல்லாமே பார்ப்பார். எல்லாமே இவருக்கு எதுவுமே தெரியாது. அது கொடுக்கல் வாங்கல், பணம் வாங்குறது, அது என்ன பணம், இந்த சம்பளம் பேசினாங்க, என்ன பணம் அட்வான்ஸ் வாங்கினாங்க, என்ன பணம் இன்னும் நிலுவையில் இருக்குது, எதுவுமே சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு தெரியாது. சிவாஜி கணேசன் ஐயா வந்து போகிறது, ஷூட்டிங்கில் நடிக்கிறது, அந்த திறமை அவர் என்னவோ அதை வெளிப்படுத்துறது, வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தால் ஒரு நடிகனாகவே இருக்க மாட்டார். சாதாரணமான ஒரு எளிமையான மனிதனாக தான் இருப்பார். அவர் வீட்டில் போய் நீங்கள் சிவாஜி கணேசன் ஐயாவை பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாதாரணமான ஒரு வெள்ளை வேட்டி, இந்த கை வச்ச ஒரு வெள்ளை பனியன், சாதாரணமான ஒரு பனியன், ஒரு துண்டு சில நேரங்களில் போட்டுப்பார். வெள்ளை துண்டு தான் அதுவும் போட்டுப்பார். குடும்ப தலைவன் மாதிரி இல்லை, ரொம்ப இயல்பாக. அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து யாரும் வந்து அதாவது அதாவது பேரம்பேத்திங்க இப்படி அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய பேரம்பேத்திங்க அவருடைய அதாவது வந்து ராம்குமார், பிரபு, தேன்மொழி, அப்புறம் வந்து சாந்தி, 4 பேர் இருக்காங்க. 4 பேருக்குமே பேரம்பேத்திங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாரிசுகள் இப்படி எல்லாத்தையும் கொஞ்சி குழாவி சந்தோஷமாக அப்படியே ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் கொண்டாடும் வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு வீடு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட டி நகரில்
முக்கியமான இடத்துல 53,240 ஸ்கொயர் ஃபீட் உள்ள அந்த வீடு வந்து அவ்வளோ பெரிய பங்களா. அது வந்து ஒரு உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா யானை தந்தத்துலேருந்து அலங்கரிச்சிருப்பாங்க. சிவாஜி கணேசனுடைய ஐயாவுடைய ஆள் உயரத்தினுடைய ஃபோட்டோக்கள் இருக்கும், அவருடைய அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்கும், பல விஷயங்கள். அதாவது ஒரு அவருடைய சாமி, அதாவது பூஜை அறைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கும். அதாவது வந்து ஒரு தெய்வ கலையே இருக்கும் அந்த வீட்டில். கமலாமா வந்து அவ்வளோ தெய்வ கலையாக இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, இந்த குடும்பத்தை வந்து சிவாஜி கணேசன் ஐயா வந்து படப்பிடிப்புன்னு போயிடுவார். பிரபுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டி மாதிரி கொடைக்கானல் மாதிரியான கான்வென்ட், ராம்குமார்லாம் கூட அப்படி தான் படித்தாங்க. ஒரு பக்கம் படிப்பாங்க, வருவாங்க, அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். ஆனால் கமலாமா தான் அந்த வீட்டை வந்து நிர்வாகம் பண்ணாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் சிவாஜி கணேசன் ஐயாவுடைய குடும்பத்துக்கு சில சிக்கல்கள் வருது. எப்படின்னா 2005 சந்திரமுகிங்கிற படம் வந்து ரஜினிகாந்த் எடுத்து கொடுத்தார் இல்லையா, அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து சிவாஜி ஐயா மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி வீடு ஏலத்துக்கு போயிடும், நிறைய கடன் சிக்கல் பிரச்சனை தொடர் சிக்கல்களில் இருக்கும்போது பிரபுவும் ராம்குமாரும் ரஜினிகாந்தை நேராக போய் பார்த்து ஒரு படம் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா ரொம்ப சிரமம் கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரஜினிகாந்த் வந்து பண்ணி கொடுத்தார் ஒரு படம். அந்த படம் தான் சந்திரமுகி. அந்த படத்தில் நல்ல லாபமும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரஜினிகாந்தே சொன்னதாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இனிமேல் நீங்கள் வந்து தொடர்ந்து தயாரிப்பு தொழில் செய்யாதீங்க, நடிக்கிறதோடு நிறுத்திங்க, யாரை பிரபுவோட நடிக்கிறதோடு நிறுத்திங்க, வேண்டாம், தயாரிப்பு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. உண்மையாலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய பெரிய பிரம்மாண்டமான தயாரிப்பாளர்கள், பல பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் நம்ம சொல்லலாம், குஞ்சுமோன், ஆஸ்கார் ரவிச்சந்திரன், இன்னும் சொல்லிக்கிட்டே இல்லாம் பல பேர் வந்து இன்றைக்கி சரிஞ்சு பாருங்கள் எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல இருந்தாங்கன்ற இடம் கூட தெரியாமல் போயிடுச்சு. பழைய நிறுவனங்கள் நம்ம சொல்லணும்னா தேவர் ஃபிலிம்ஸ்லேருந்து பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு போகலாம். இன்றைக்கி தயாரிப்பாளராக இருந்து வெற்றி வாகு சூடிக்கிட்டு இருக்கிறவங்க யார் அப்படின்னா 1-2 பேர் இருப்பாங்க. அதில் யாருன்னா ஒருத்தர் ஆர்பி சௌத்ரி, ஒருத்தர் வந்து கலைப்புலி எஸ் தானு. மற்றபடி பாருங்கள் எல்லா தயாரிப்பாளர்களுமே தோல்வி முகத்தில் தான் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து சுதாரித்து கொஞ்சம் இருக்கிற வீடு வாசலோடு அப்படியே தப்பிச்சிருவாங்க. இப்போ ஏவிஎம் மாதிரி பட நிறுவனங்கள்லாம் ஏன் சினிமா தயாரிக்கல, அது வந்து வேண்டாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. காரணம் என்னென்னா சினிமா தொழிலில் முதல்ல வந்து மரியாதை கிடையாது, யாரும் மரியாதை கொடுக்கறதில்ல. இப்போ வந்து நடிகர்கள் வாங்குகிற ஊதியம், அதாவது வந்து 275 375 கோடிகள் இப்படி வாங்கும்போது, அதாவது வந்து அவங்க போடுற முதல் கண்டிஷன் என்னென்னா, பணம் போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளர் படப்பிடிப்பு நடக்கிற செட்டுக்குள்ளே வரக்கூடாது. இதுதான் ஒரு உச்சபட்ச நடிகன் வந்து போடுற முதல் கண்டிஷன். இப்படி இருக்குது இன்னைக்கு, புரியுதா உங்களுக்கு? ப்ரொடியூசர் ஷூட்டிங் வரக்கூடாது. அப்போ வந்து சினிமா எவ்வளோ கேவலமாக ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஏவிஎம் மாதிரி, விஜயவாகினி மாதிரி படங்கள் தயாரித்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டாம், இது எதுக்கு நமக்கு இந்த கேவலம் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்கெல்லாம் எம்ஜிஆரை வச்சு படம் எடுத்தவங்க. எம்ஜிஆர் வந்து செட்டுக்குள்ளே வந்து இவங்க அப்பா மெய்யப்ப செட்டியார் இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ளே போகும்போது எம்ஜிஆரே எந்திரிச்சு நின்று முதலாளி வாங்க அப்படின்னு கூப்பிடுவாராம். அவர் மெய்யப்ப செட்டியார் உட்காந்ததுக்கப்புறம் தான் எம்ஜிஆரே உட்காருவாராம். அதாவது வந்து எம்ஜிஆர் பெரிய ஆளுமை எல்லாருக்கும் தெரியும், புரியுது அவங்களுக்கு. இருந்தாலும் வந்து நமக்கு வந்து சம்பளம் கொடுக்குறவர், நமக்கு வந்து ஊதியம் கொடுக்குறவர், நம்மளை வச்சு படம் எடுக்கிறாரு, அவர் ஒரு தயாரிப்பாளர், அவர் நம்மளுடைய முதலாளி அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அன்றைய காலத்தில் இருந்த எல்லா நடிகர்களுக்குமே இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு இருந்துச்சு, சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு இருந்துச்சு, சிவகுமார், ஜெய்சங்கர், எல்லா முத்துராமன் எல்லாருக்குமே இருந்துச்சு. இன்றைக்கி யாருக்குமே இல்லை, டோட்டலாகவே யாருக்குமே இல்லை. தயாரிப்பாளர் யாருமே மதிக்கிறது இல்லை. பணம் போடணும் அவ்வளோதான், அதோடு முடிச்சுக்கணும். இந்த இயக்குநர்கள்னு ஒரு பக்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் இதே மனநிலையில் தான் இருக்காங்க. பணம் போடுறவர் படத்தை காட்ட மாட்டாங்க. அதாவது இப்போ சங்கர் மாதிரியான இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முருகதாஸ் மாதிரி, சங்கர் மாதிரி பல பேர், இந்த லோகேஷ் கனகராஜ், அட்லி கிட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை எடுக்கிறாங்க இல்லையா, அந்த படம் என்ன எடுத்திருக்கோம், வாங்க சார் உட்காருங்க, நீங்கள் தானே பணத்தை போட்டிருக்கீங்க, எடுத்து பாருங்கள், நீங்கள் இது வரைக்கும் இப்படி எடுத்திருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கலந்து ஆலோசித்து தயாரிப்பாளர் வந்து மனசில் ஒரு குளிர்ச்சியை கொடுத்து படம் எடுப்பாங்கள்ல, கிடையவே கிடையாது. அதாவது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க எடுக்கிறது தான் படம், நம்ம சொல்கிறது தான் கதை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி பல படங்கள், பெரிய பிரம்மாண்ட படங்கள்லாம் தோக்குறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சங்கர் மாதிரி இயக்குநர்கள், முருகதாஸ் மாதிரியான இயக்குநர்கள், பாலா மாதிரி இயக்குநர்கள், மிஸ்கின் மாதிரி இயக்குநர்கள், லிங்குசாமி தோத்ததுக்கு காரணம், கௌதம் வாசுதேவன் தோத்ததுக்கு காரணம், எல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இயக்குநர்கள் வந்து தயாரிப்பாளர்களை மதிப்பதில்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான், நம்ம தான் கிரியேட்டர், நம்ம எடுப்போம், அது மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கள் பார்ப்பாங்க, ஒரு காலகட்டம் வரைக்கும் பார்ப்பாங்க, அப்புறம் தூக்கி போட்டாங்கன்னா சுத்தமாக தூக்கி போட்டுருவாங்க. இது நிறைய பேருக்கு புரியதில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா,
சிவாஜி ஃபிலிம்ஸுங்கிற பேரில் வந்து பல படங்கள் வந்து அந்த காலத்தில் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் தயாரிச்சுட்டு இருந்தபோது நான் சொன்ன மாதிரி தயாரிப்புங்கிறது நல்லாவே இருந்துச்சு. அதாவது ஒரு நல்ல நடிகர்களை வச்சு நல்ல தரமான கதை உள்ள படங்கள் எடுத்திங்கன்னா ஒரு நியாயமான வியாபாரம், நியாயமான பட்ஜெட்டில் முடித்து ஒரு லாபத்தையும் பார்த்துட்டு தப்பிச்சிடலாம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ படம் எடுக்க வந்தீங்கன்னா சிக்கல். இதுக்கு தான் இதை நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. அதே மாதிரி சிவாஜி ஃபிலிம்ஸில் நிறையா படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சிவாஜி ஃபிலிம்ஸுங்கிற நிறுவனத்தை வந்து வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. ஐயா சிவாஜி இருக்கும்போதே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம்குமார் வந்து தனியாக படங்கள் எடுக்கணுங்கிற அந்த எண்ணங்கள் வந்து இப்போ அதே குடும்பத்துக்குள்ளே கலை குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது இப்போ ராம்குமாரை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி தனியாக பேசுவோம். இப்போ சிவாஜியுடைய மூத்த மகன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவருக்கு வந்து நடிப்பு கிடையாது. இப்போ பிரபு நடிகராக மாறிட்டார். பிரபுவோட மகன் விக்ரம் பிரபு நடிகராக மாறிட்டார். இவர் வந்து ஒன்றுமே வருமானம் இல்லை, இவருக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன முகம் என்ன அடையாளம் அப்படின்னா சிவாஜி கணேசனுடைய மூத்த மகன் அப்படிங்கிறது தான் அடையாளம். யார்? ராம்குமாருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏதாவது பண்ணணும், நம்ம ஏதாவது சம்பாதிக்கணும் எண்ணங்கள் தோன்றது இயற்கை, அதில் தப்பும் கிடையாது. அதுக்கு அவர் தேர்ந்தெடுக்கிறது வந்து நடிக்க முடியாது இல்லையா? அதனால் வந்து ஏதோ ஒரு ஐன்ற ஒரு படத்தில் கூட நடிச்சிருந்தார். நடிக்க முடியாது இல்லையா? அது எப்பயாவது நடிப்பார். அந்த மாதிரி நடிக்க முடியாதுன்னும் போது தயாரிப்பு வந்து நிறைய படங்கள் எடுக்கிறாரு, சிக்கலில் மாட்டிக்கிறார். புரியுது? பிரபு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நடிகராக இருக்கார், பல படங்கள் நடித்தார். ஒரு காலகட்டத்தில் வெற்றி படங்கள் நடிக்கக்கூடிய ஒரு வெற்றி நாயகனாக இருந்தார். பெரிய சிவாஜி கணேசன் ஐயா உயரத்துக்கு அளவுக்கு இல்லாட்ட கூட ஒரு நியாயமான ஒரு நடிகர். இவரை போட்டால் வியாபாரமாகவும் தயாரிப்பாளர் தப்பிச்சுக்குவாங்கங்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்டாக இருந்தார். நிறைய படங்கள் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தார் பிரபு. அந்த காலத்தில் ஒரு வருமானம் வந்துச்சு பார்த்தீங்களா? அதாவது வந்து நான் முக்கியமான பாயிண்ட்டு, சிவாஜி கணேசன் ஐயா காலத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருந்துச்சு. அந்த குடும்பத்தை கட்டி காத்தார். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் எல்லாத்தையும் காத்தார். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. நம்புவீங்களா? அப்படி இருக்கும் அந்த வீடு. அப்படி இருந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அப்புறம் பிரபு வருமானம் நம்பி சிவாஜி ஐயா வருமானம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து நின்றுது. சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற நடிகர்கள் மாதிரி நிறையா பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. இப்போ நயன்தாராலாம் பார்த்திங்கன்னா சாய்வாலான்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஃபெமினைன்னு ஒரு நாப்கின் கம்பெனி பண்ணுறாங்க. இப்படி பல பிஸ்னஸில் வந்து முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருக்க நடிகர்கள். நம்ம ஒரு உதாரணம் தான் நயன்தாரா பற்றி சொல்கிறோம், மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி. அதாவது வந்து அப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரத்தை பற்றி பெருசாக தெரியாது. அவங்க அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா சொத்து வாங்கி போடுவாங்க. அதாவது நிலம் வாங்கி போடுவாங்க. இங்கே ஒரு 2 கிரவுண்டு இருக்குப்பா, அதை வாங்கி போடு, அங்கே ஒரு 2 கிரவுண்டு இருப்பா, வாங்கி போடு. இது கூட யார் பார்த்தீங்கன்னா இப்போ வி.கே. ராமசாமி ஒரு நடிகர் வந்து சிவாஜிக்கு சொல்லுவார். சிவாஜி வந்து ஒரு மனோரமாவுக்கு சொல்லுவார். மனோரமா வந்து கூட இருக்கிறவங்களும் ஒரு முத்துராமன் சொல்கிறாரு, அண்ணே அதை ஒரு இடம் இருக்குண்ணே, நான் பார்த்தேண்ணே, என்கிட்ட காசு இல்லைண்ணே, அப்போல்லாம் 30,000-50,000 பார்த்தேண்ணே, காசு இல்லைண்ணே, நீங்கள் வாங்கி போடுங்களேண்ணே, அப்படியா அப்படின்னு இவங்க போய் கூப்பிட்டு போய் காமிப்பாங்க, பார்ப்பாங்க, வாங்கி போடுவாங்க. இப்படி தான், வேறு ஒன்றும் நடிப்பை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. இப்போ இந்த சிச்சுவேஷனில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சிவாஜி ஐயாவுடைய வருமானம் நின்று போச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிரபுவோட வருமானம் நின்று போச்சு. பிரபுவோட பையன் விக்ரம் பிரபுவோட வருமானம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் இவர் ராம்குமாருக்கு வேறு வருமானம் இல்லை. ராம்குமார் பையனை கொண்டு வரலான்னு துஷ்யந்த் வந்து கிக்ஸ்னு சில படங்கள்லாம் எடுக்கிறாரு. அந்த படங்களும் பெருசாக வெற்றி அடையலை. இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த தயாரிப்பு பண்ணுறாரு. எந்த படம்? ஜெகஜால கில்லாடிங்கிற படத்தை வந்து தயாரிப்பு பண்ணுறாரு. அந்த படத்தை பார்த்திங்கன்னா விஷ்ணு விஷால் அப்புறம் நிவேதா பித்ராஜ் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. எழில் இயக்கியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த படம் வந்து 3.5 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட படம். இந்த 3.5 கோடி ரூபாய்க்கு மட்டுமே தேவைப்பட்ட இந்த படத்துக்கு இந்த படத்தை காமிச்சு, ப்ராஜெக்டை காமிச்சு, அதாவது வந்து 13.5 கோடி ரூபா பல ஃபைனான்சர்கிட்ட வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பங்கஜ் மேத்தான்னு ஒரு ஃபைனான்சர், ஜஸ்வந்த் பண்டாரின்னு ஒரு ஃபைனான்சர், ரெட் கார்பெட் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட, அப்புறம் பார்த்திங்கன்னா ராகேஷ் செரின்னு ஒருத்தர் இருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் இல்லாமல் எல்லா ஏரியாவும் இருக்குது பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, தஞ்சாவூர், சென்னை சிட்டி எல்லா ஏரியாவையும் அடமானம் வச்சு அதுலேயும் காசு வாங்கியிருக்காங்க. சேட்டலைட்டில் வாங்கியிருக்காங்க, ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாங்கியிருக்காங்க, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் டப்பிங்கு ரீமிக் ரைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயெல்லாம் வாங்கியிருக்காங்க. மொத்தத்தில் வந்து இந்த படத்தை காமிச்சு பல கோடிகளில் வாங்கிட்டாங்க. ஓகே, ஏன் இந்த பல கோடியை வாங்குறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ராம்குமாருக்கு ஏற்கனவே பல கடன், பல சிக்கல், பல பிரச்சனைகள் இருக்குது. பல வட்டிக்காரவங்க, கொடுத்தவங்க, கடன்காரங்கள்லாம் கழுத்தை நெருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த ப்ராஜெக்டை காமிச்சா தான் பணம் கொடுப்பாங்க. சும்மா போய் நீங்கள் பணம் வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்து கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறது சாதாரணமான ஆளுங்களுக்கு. எதுவுமே இப்போ ஒரு வியாபாரத்தை காமிச்சிங்கன்னா தான் லட்சங்கள்லையும் கோடிகள்லையும் கொடுப்பாங்க. நீங்கள் சும்மா போய் கடனாக கேட்கும்போது உங்களுக்கு லட்சங்களும் கோடியும் கொடுக்க மாட்டாங்களே. ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிப்பா வேணுமா, ஒரு 1 லட்சம் வச்சுக்கோ, தரேன், ஓகே, ஒரு பாக்கெட் மணியா, அவ்வளோதான்
தான் செய்வாங்க. அதனால் இந்த வியாபாரத்தை காமிச்சு பணங்கள் வாங்கி பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டார், பழைய பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டார். இப்படி இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா அது கோர்ட்டில் வந்து பல பேர் வந்து இது வந்து இவரை பற்றி தொடர்ந்து இவர்கிட்ட வந்து பணத்தை வாங்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இதில் வந்து தனபாக்கியம் என்டர்பிரைசஸ்னு ஒருத்தர் பணம் கொடுத்துருக்காரு, 3.25 கோடி ரூபா கிட்ட இதே படத்துக்கு ஜெகஜால கில்லாடி கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து துஷ்யந்த் தயாரிச்சிருக்காரு. அவரோட மனைவி அபிராமியும் இல்லை பார்ட்னர், யாரோட மனைவி? துஷ்யந்தும் அபிராமியும். ஓகே, அது பார்ட்னர் ஈசன் சினிமாஸ் இந்த படத்தோட நிறுவனம். இப்போ பணம் கொடுத்துருக்காரு வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டுக்கு போகும்போது அதாவது வந்து இங்கே ஒரு விஷயம் கேளுங்க, பல வருடங்களாக வந்து அந்த பணத்துக்காண்டி போராடுறாரு. 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேர் என்ன நினைக்கிறாங்க, சிவாஜி குடும்பம் பெரிய குடும்பம், அதனால் நம்ம வந்து ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம், ஏதாவது ஒரு காலம் கனியட்டும், அப்போ பணம் வரும், பார்த்துக்கலாம்னு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து விடாப்படியாக இருக்கார். யார் அந்த ஒருத்தர்னா, தனபாக்கியம் என்டர்பிரைசஸ்க்கு ஃபைனான்ஸ் என்ற பேரில் ஃபைனான்ஸ் கொடுத்தவர் அந்த ஃபைனான்சியர். அந்த ஃபைனான்சியர் தொடர்ந்து வழக்கை நடத்திக்கிட்டே நடத்துகிறார். ஏன்னா இந்த வழக்கு வந்து நேற்றுக்கு நான் ஆரம்பிச்சது இல்லை, இந்த படம் முடிஞ்சே 10 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த வழக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது கோர்ட்டில். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கோர்ட்டில் வந்து ஜட்ஜு கேட்குறாங்க, இவங்களும் போகிறாங்க, ராம்குமார் சார்பா துஷ்யத்தெல்லாம் போகிறாங்க. ஜட்ஜு சொல்கிறாரு, ஏங்க பெரிய குடும்பமாக இருக்குது, சிவாஜி குடும்பமாக இருக்குது, யாராக இருந்தாலும் சொல்லுவாங்கள்ல, எதுக்கு இது வந்து போய் நாளைக்கு ஜப்தி கிப்தி அசிங்கம் கோர்ட்டில் கைது நிறைய இடங்களில் பார்க்கணுங்களே, அதாவது வந்து பிடிவாரன் பிறப்பிச்சிட்டாங்க, கடனை கட்டலை அப்படிலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் எதுக்கு அசிங்கமான ஒரு நிலைமைக்கு போயிருங்க, இது நீங்கள் பேசி தீர்த்துக்குங்களேன் சுமூகமாக அப்படின்னு கேட்கும்போது ராம்குமாரும் துஷ்யந்தும் இதுக்கு மூளையாக இருந்து செயல்படுறது வந்து ராம்குமார் தான். துஷ்யந்துங்கிறவர் அவருடைய மகன் தான், புரியுது அவங்களுக்கு, அவர் மகனை வச்சு கடன் வாங்குறாரு. ஸோ இப்போ வந்து இவங்கெல்லாம் கோர்ட்டில் போய் ஒரு டிசைட் பண்ணும்போது ஜட்ஜு சொல்கிறது ஒத்துக்கிறாங்க. ஆர்பிட்ரேஷன் ஒன்று வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க கோர்ட்டில். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய வழக்குகளை வந்து கோர்ட்டே நடத்தாது. காரணம் என்னென்னா, இதுக்கு வந்து கோர்ட்டுக்கு நேரம் இருக்காது. பல வழக்குகளை வந்து ஹைகோர்ட் நடத்திக்கிட்டு இருக்கும், அதில் இருக்கிற ஜட்ஜுக்கு வந்து நேரம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டையர்ட் நீதிபதி மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஒரு இது மாதிரி அமைப்பு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி, இவர் தலைமை அப்படின்னா ரவீந்திரன் ஒருத்தரை தலைமையாக போட்டு ஒரு பஞ்சாயத்து நடக்குது. பஞ்சாயத்துனா கட்ட பஞ்சாயத்து மாதிரிலாம் இல்லை, ஸ்மூத்தாக. அதாவது வந்து ராம்குமாரும் துஷ்யந்தும் போய் சொல்லலாம், சார் நாங்கள் படம் எடுத்தோம், நஷ்டப்பட்டோம், படமே ரிலீஸ் ஆகலை, எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனான்சர் என்ன சொல்லுவார், சார் நான் வந்து கடன் கொடுத்தேன், பல வருஷங்களாக வட்டி வரல, என்னையும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்வார். இந்த மாதிரி பேசும்போது இவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வரும், எந்த வழக்காக இருந்தாலும். அப்போ வந்து இந்த உடன்பாடு என்ன அப்படின்னா இப்படி பேசி இந்த ஆர்பிட்ரேஷனில் வந்த உடன்பாடு என்னென்னா, 3.25 கோடி, அதோட 30% வட்டி. 30% வட்டினா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, 30% வட்டியா, கந்து வட்டியோட மோசமாக இருக்காது. அப்படி கிடையாது. அதாவது வந்து வருடத்திற்கு 30%, மாதத்துக்கு 2.5% அர்த்தம். 2.5% வட்டி வருடத்துக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா 30% வரும், புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து இதை வந்து அவங்க நிர்ணயிக்கிறாங்க. இப்போ வந்து இதெல்லாம் இவங்க ஒத்துக்கிறாங்க, ஓகேவா? இதெல்லாம் சரி நாங்கள் கட்டிடுறோம்னு ஒத்துக்கிறாங்க. இந்த ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இது ஒரு டாக்குமெண்ட்டாக மாறும், ஓகேவா? ஏன்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இதை நடத்தியிருக்காங்க, சும்மா ஒன்றும் நடத்தலை. அப்போ அது ஒரு டாக்குமெண்ட்டாக மாறும்போது இது என்ன டாக்குமெண்ட்டில் இருக்கும்னா, இவர் இவ்வளோ கடன் கொடுத்துருக்காரு, வட்டியோடு இவ்வளோ கொடுக்கணுங்கிறத இவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். அதில் வந்து கையெழுத்து போடுவாங்க. யார்? துஷ்யந்த் ஒரு மனைவியும் கையெழுத்து போடுவாங்க, இந்த பக்கம் ஃபைனான்சியர் கையெழுத்து போடுவார். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நீதிபதி வந்து இதை அப்ரூவ் பண்ணி கையெழுத்து போடுவார். இந்த டாக்குமெண்டேஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இங்கே சம்மதிச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஆர்பிட்ரேஷனில், இதை கொண்டு போய் நீதிமன்றத்தில், அதாவது உயர் நீதிமன்றத்தில் கொடுப்பாங்க. கொடுத்து சார் இந்த வழக்கில் இப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கும் அப்படின்னு அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பார். இந்த அறிக்கையை வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுனா என்ன, இது எப்படி செயல்படுத்துறது, எப்படி இந்த காசை அவங்க கட்ட போகிறாங்கிறது தான் எக்ஸிக்யூஷன். இந்த எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து உயர் நீதிமன்றத்தில் அங்கே ஏற்கனவே இப்போ சிட்டிங் ஜட்ஜ் இருக்கார் இல்லையா, அவர் இந்த நடத்திட்டு இருக்கார்ல இந்த வழக்கு, அவர் நடத்துவார். அவர் இது விஷயமா ஃபைனான்சியர் போயிட்டார். துஷ்யந்துக்கும் அவருடைய மனைவி அபிராமிக்கும் பல நாட்கள் சம்மன் அனுப்புகிறாங்க. அதான் வாய்தான்னு போய்கிட்டே இருக்குது. 4-5 வாய்தா, 7-8 வாய்தா இவங்க போகவே இல்லை. யார்? அதர் சைடு, அதாவது துஷ்யந்தும் அவர் மனைவி அபிராமியும் போகவே இல்லை. ஃபைனான்சியர் மட்டும் டெய்லி கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்கார், ஓகேவா? இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒத்துக்கிட்டு இவங்க அதை கட்ட மறுக்கிறாங்க, ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த ஆர்பிட்ரேஷன், அதாவது வந்து ஒரு நீதிபதியின் ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் தலைமையில் இதை பண்ணி முடிங்கன்னு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க இல்லையா, அதுவே வந்து அந்த பொறுப்பை கொடுத்தது யார்? ஹைகோர்ட்டு. அந்த பொறுப்பில் ஒரு சமரசத்துக்கு வந்தது இவங்க 2 பேரும். அதை வந்து எல்லாமே அங்கீகரித்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு இல்லையா. இப்போ வந்து இது வந்து ஹைகோர்ட்டு அனுப்பின ஆர்டர், ஹைகோர்ட் அனுப்பின உத்தரவு மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ ஹைகோர்ட் வந்து இவங்க இது ஏற்றுக்குச்சு, கொடுக்குறாங்கன்னு ஏற்றுக்குச்சு. இப்போ வந்து இந்த எப்படி சொல்கிறது, நம்ம துஷ்யந்தும் அபிராமியும் வரவே இல்லைன்னும் போது இது வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட். ஓகே,
கோர்ட்டை அவமதிக்கிறது இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இது வந்து நீதிபதிக்கு இயற்கையாகவே கோபத்தை உருவாக்கும் ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, இது கோர்ட்டு தான் கட்டுற மாதிரி. ஆக்சுவலி கோர்ட்டு வந்து இந்த பணத்தை இந்த ஃபைனான்ஸிற்கு வாங்கி கொடுக்குறேங்கிறது அர்த்தமாயிருது. அந்த ஆர்பிட்ரேஷனில் அவங்க ஒத்து சம்மந்தம் பண்ணி கையெழுத்து போட்டதுனால. புரியுதா உங்களுக்கு? அப்போ கோர்ட்டு வந்து இப்போ நிர்கதியான ஒரு நிலைமையில் இருக்குது. அப்போ கோர்ட் என்ன செய்யும், இந்த ஃபைனான்ஸ் செட்டை சொல்லுது, சார் இப்போ வந்து இவங்க வரவே மாட்டேங்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் இந்த கோர்ட்டு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, சார் இவங்க மேலே ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா, அந்த டீட்டெயில் கொண்டாங்க. இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க, இவங்க அடமானம், அன்னை இல்லத்தை அடமானம் டாக்குமெண்ட்டை கொடுத்து இந்த ஃபைனான்ஸை வாங்கலை, இவங்க படத்தை காட்டி தான் இந்த ஃபைனான்ஸ் வாங்கியிருக்காங்க. அன்னை இல்லத்தினுடைய டாக்குமெண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இருந்தாலும் ராம்குமாரும் பிரபுவும் அதில் பார்ட்னராக இருப்பாங்க. பார்ட்னர் கிடையாது, ரெண்டு பேரும் லீகல் ஹையர்ஸாக இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த ஃபைனான்சியர் வந்து இந்த, அதாவது யாருக்குமே என்ன சார், ஒரு சொத்து உங்களோட சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அன்னை இல்லத்தை தவிர எல்லாருக்கும் மற்ற சொத்தெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அவங்க வந்து இங்கே பொன்னேரியில் வாங்கி போட்டிருப்பாங்க, இல்லைன்னா வந்து கோயம்புத்தூரில் வாங்கி போட்டிருப்பாங்க, இல்லை எங்கே வேணால் துபாயில் கூட இருக்கலாம் சொத்துக்கள், ஆனால் யாருக்கும் தெரியாது. இப்போ யாருக்கு தெரிஞ்ச சொத்து எது? இந்த அன்னை இல்லத்து தான். இந்த அன்னை இல்லத்தை கொண்டு வந்து ஃபைனான்சர் காமிக்கிறார், சார் இந்த அன்னை இல்லம் இருக்குது, அவங்க வீடு, இந்த வீட்டில் வந்து பிரபுக்கும் ராம்குமாருக்கும் உரிமை இருக்கும் அப்படிங்கிற பேரில் எண்ணத்தில் கொடுக்குறாரு. இதை வந்து ஜப்தி பண்ணால் எனக்குள்ள காசு வந்துடணும் போது நீதிபதி என்ன சொல்கிறாரு, 53,240 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இந்த அன்னை இல்லத்தில் மொத்தமாகவே ஜப்தி பண்ண சொல்லலை, 13,000 சொச்சம் ஸ்கொயர் ஃபீட்டை மட்டும்தான் இவங்க ஜப்தி பண்ணி இவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதோட ஜப்தின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் இது ஒரு அட்டாச்மெண்ட்னா யாரும் வந்து இந்த சொத்தை வந்து வாங்க முடியாது. இந்த சொத்து வந்து ஒரு வில்லங்க சொத்தை மாறிடும். இது வந்து சப் ரெஜிஸ்ட்ராருக்கும் தகவல் அனுப்புவாங்க. இப்போ இப்படி அனுப்பிச்சிட்டாங்க, ஓகேவா, ஜப்தி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்த ஃபைனான்சியர் வந்து இவருடைய குறிக்கோள் என்னென்னா, ஒன்று பணத்தை வாங்குறதா இருக்கலாம், இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய பணத்தை வாங்கிட்டு இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாங்களே, நம்ம வந்து பெரிய குடும்பம் சிவாஜி குடும்பம்னு கொடுத்தோமே, நம்மளை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே, நம்மளுடைய மோசடி பண்ணிட்டாங்களே, பல வருஷங்களை கிட்டத்தட்ட 12 வருஷம் நம்மளை கோர்ட்டுக்கு அலைய விட்டாங்களே, லோன்னு நம்மளை இது பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதுனால ஒரு கோபம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோபத்தின் வெளிப்பாடாக கூட இதை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு வேண்டி கூட செஞ்சுருக்கலாம். பணமே வராட்டான்னு பரவாயில்ல, அசிங்கப்படுத்தணும். சிவாஜி குடும்பம் வந்து ரோட்டுக்கு வந்துருச்சு, சிவாஜி வீடு ஜப்தி, இப்படிலாம் எல்லாரும் பேச வச்சுட்டாங்கல்ல. இப்போ அவர் பட்ட இதுக்கு கஷ்டத்துக்கு இது பண்ணலாமே அப்படின்னு ஒரு கடன் கொடுத்தவன் நீங்கள் திருப்பியே கொடுக்கல, பல வருஷமாக அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான், அவனுக்குன்னு ஒரு கோபம் இருக்கும்ல, அந்த கோபம் வந்து அது நியாயம் இல்லைங்கிறதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். அவனுடைய கோபத்தின் வெளிப்பாடாக சரி இது அசிங்கமாவது படுத்துவோன்னு அவன் நினச்சிருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு. அப்படி வந்து அவன் இந்த செயலை செஞ்சுருக்கலாம். ஒரு ஆர்டர் வருது, உடனே ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்குறான். ஸோ இது எல்லாருக்கும் தெரியுது, இன்றைக்கி எல்லா மீடியாலையும் தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகளவில் தமிழர்கள் இருக்காங்க. உலகளவில் இருக்கிற தமிழர்கள் ஃபுல்லாக இது போய் ரீச் ஆகி போச்சு. ஐயோ சிவாஜி வீடே ஜப்தியா, என்னங்க இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு பேச வச்சுட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அசிங்கம் தானே. ஓகே, இது வந்து பிரபு இன்றைக்கி இருக்கார், ராம்குமார் இருக்காங்க, நிறைய சுற்றி சொந்தக்காரங்க இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பெரிய குடும்பம், இந்த பெரிய குடும்பத்துக்கு இது அசிங்கம் தானே. அந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்காண்டி கூட அது பண்ணியிருக்கலாம். இல்லை சமீபத்தில் கூட இப்போ நேற்று கூட வந்து ராம்குமார் அவர்கள் இது பிரபுவோட வீடு, இது வந்து சிவாஜி வீடு இல்லை பிரபுவோட வீடு, அதனால் இந்த வீட்டை விட்டுருங்க அப்படின்னு இருக்காரு. அப்போனா இதில் அவங்களுக்கு பங்கு இல்லையா? இப்போ இல்லை, அதாவது வந்து இது ரெண்டு விதமாக பார்க்கலாம் சார். இது வந்து ஒன்று பிரபு, அதாவது வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாக வரும் ஒரு காலத்தில், என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பிரச்சனை வந்து, ஏன்னா சுற்றி பல பேர் இருக்காங்க, தலை தூக்கும். இந்த ஜெகஜால கில்லாடி பிரச்சனை வந்து என்றைக்காவது தலை தூக்கும். அதனால் வந்து முதல்ல சேஃபாக என்ன பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் ஒரு அனுமானம் தான், இதில் ஊர்ஜிதமான தகவல் கிடையாது. அதாவது வந்து இந்த சொத்தை வந்து யார் பேர்லையாவது மாற்றிடலாம், ராம்குமார் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்ற எண்ணத்தில் பண்ணியிருக்கலாம். அப்படி வெளியில் வந்து பண்ணால் யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஈஸியாக பண்ணணுன்னா யாருக்கு பண்ணால் பிரபு கொடுத்துருக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கலாம். இது வந்து நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியாது, ஊர்ஜிதமான தகவல் கிடையாது. நம்ம இப்படியும் இருந்திருக்கலாம் அப்படின்னு பேசுகிறோம் விவாதம் போது. இல்லைன்னா இன்னொரு பக்கம் வேற ஒரு விவாதமாக நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு பல இடங்களில் சொத்துக்கள் இருந்திருக்கும் இல்லையா. இப்போ இந்த டிஎல்எஃப்னு ஒரு சொத்தை விற்றாங்க, சாந்தி தியேட்டரை விற்றாங்க, இந்த மாதிரி பல இடங்களில் இன்னும் பல சொத்துக்கள் இருந்திருக்கும் இல்லையா. அதில் வந்து ராம்குமார் என்ன செஞ்சுருக்கலாம், எனக்கு வந்து சாந்தி தியேட்டரை கொடுத்துரு, இல்லைன்னா எனக்கு இந்த சொத்தை கொடுத்துரு, இல்லை எனக்கு அந்த சொத்தை கொடுத்துரு. இவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒரு சமரசம் வந்து
இவங்களுக்குள்ளேயே அப்போ பிரபு சொல்லியிருப்பார், அப்போ இந்த அன்னை இல்லம் வீடும் வந்து மொத்தமாக எனக்கு கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் நீங்கள் இது நீங்கள் எடுத்துங்க, இது இப்படி தானே பிரிப்பாங்க. ஒரு சொத்தை வந்து ஒரு 10 கிரவுண்டு இருக்குன்னா 2.5 கிரவுண்டாக பிரிக்கலாம். ஒரு கிரவுண்டு இருக்குன்னா அதை வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டாக பிரித்தா யார் தான் போய் குடியிருக்க முடியும்? இது பல சொத்துக்கள் இருக்கும்போது என்ன ஆகும், இப்படி தான் பிரிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ பிரபு வந்து சொல்லியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். பிரபுக்கு சரி இந்த சொத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, அந்த சொத்தை நான் எடுத்துக்கிறேன், இந்த சொத்தை அக்கா எடுத்துக்கிட்டோம், இந்த சொத்தை தங்கச்சி எடுத்துக்கிட்டோம், இப்படி பிரிச்சிருக்கலாம். எது வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, கோர்ட்டு வந்து அந்த ஆர்பிட்ரேஷனை வந்து செயல்படுத்தலைன்னொன்னே கண்டம் ஆஃப் த கோர்ட்டு நீ கோவத்தில் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க. கோவத்துலேன்னு சொல்ல முடியாது, அது வந்து சரி, அது வந்து கோர்ட்டு கண்டம் ஆஃப் த கோர்ட்டும் போது அவங்க இப்படி தீர்ப்பை சொல்கிறாங்க. அந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஏதாவது ஒரு சொத்தை கொண்டு வந்து காமிங்க, அட்டாச் பண்ணி தரேன்னும் போது அந்த சொத்தை கொண்டு காட்டுறாங்க. இப்போ அதுலேயும் இதுலேயும் எனக்கு உரிமை இல்லைங்கிறது இவங்க ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ இனிமேல் என்ன நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது ராம்குமார் பேரில் வேறு ஏதாவது சொத்து இருக்கா அப்படிங்கிறது இவங்க தேடி தேடி பார்ப்பாங்க. எதையுமே கண்டுபிடிக்க முடியலன்னா, இப்போ காசு வாங்கினவர்கிட்ட என்கிட்ட பணமே இல்லைன்னா என்ன செய்வீங்க? அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்? அரெஸ்ட். அது பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு நீங்கள் பணம் கட்டணும், அது தெரியுமில்ல உங்களுக்கு. இந்த மாதிரி கேஸில் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணி இவரை வந்து குறிப்பாக ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ உள்ளே வச்சா கூட, நம்ம இந்த வழக்கை பற்றி பேசலை, பொதுவாக பேசுகிறோம் நம்ம, புரியுது உங்களுக்கு. வச்சா கூட யாரோ ஒருத்தர் பணம் கொடுக்கல, அரெஸ்ட் பண்ணி வச்சா கூட அதுக்கு வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம பணம் கட்டணும். அவர் இருக்கிற நாட்களுக்கு இதெல்லாம் செய்வாங்களா? பல விஷயங்கள் இருக்குது. அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? உங்களுக்கான பணம் வந்துடுமா? ஸோ இந்த வழக்கு வந்து எப்படின்னா இனி அடுத்தடுத்து தொடரும். அதாவது வந்து இப்போ ராம்குமார் சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சொத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, எங்களுக்குன்னா என் மகன் துஷ்யந்துக்கும் என் மருமகளுக்கும்லாம் சொந்தம் இல்லை, எனக்கே இந்த சொத்து சொந்தம் இல்லை அப்படின்னு முடிச்சு விட்டார். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் வந்து நான் அப்பீல் போகிறேங்கிறாரு. அப்பீல் போகிறதுல ஒரு சட்டத்தில், நம்ம சட்டத்தில் இடம் இருக்குது, சட்டப்படி போனால் அப்பீல் போகலாம். அதாவது வந்து ஒருத்தர் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு, இன்னொருத்தர் 2 பேரும் வழக்கை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு வழக்கு சாதகமாக வருது, யார் இந்த இடத்துல ஃபைனான்சியர் சாதகமாக வந்துருச்சு. இப்போ இந்த பாதகமாக வந்தவங்க அப்பீல் போகலாம். ஓகே, போதான் செய்வாங்க, இது இருக்குது சட்டத்தில். அதனால் இப்போ அவங்க அப்பீல் போகிறேங்கிறாங்க, அப்பீல் போவாங்க. அப்பீல் போகிறதுக்கு அவங்க நேராக அவகாசம் கொடுப்பாங்க. எப்படின்னா நாளைக்கே அப்பீல் போடு, காலங்கத்தாலே போடு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, அவகாசம் கொடுப்பாங்க. அந்த அவகாசம் டைம் இருக்குது, சட்டன் பீரியட். இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் இந்த தீர்ப்புக்குள்ளே இத்தனை நாளைக்குள்ளே அப்பீல் போகணுன்னு. ஸோ அதெல்லாம் அப்பீல் போவாங்க, அடுத்தவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க, என்ன வேணால் நடக்கும். பல உதாரணங்கள் பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நடந்த பல வழக்குகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது சிவில் நேச்சர் வழக்கு. கிரிமினல் நேச்சரான வழக்குகளே பல வழக்குகள் நடந்திருக்கு, நான் சொல்ல வேணான்னு பார்க்குறேன், அவ்வளோ. ஓகே. இல்லை, இன்னொரு பக்கம் இதில் சொல்லப்படுவது ராம்குமார், துஷ்யந்த், இவங்க 2 பேர் தான் வந்து இந்த இதுக்கு மொத்தத்துக்குமே வந்து காரணம். இவங்க செய்த வீண் செலவுகள், இவங்களால வந்து வருமானம் இல்லை, ஆனால் இந்த மாதிரியான நடந்திருக்கு அப்படின்றத எப்படி பார்க்க முடியும் நம்ம? சார், அதாவது வந்து இப்போ வந்து இது ஒரு பேச்சு பொருளாக மாறிடுச்சு, புரியுது உங்களுக்கு. பேச்சு பொருளாக மாறினதுக்கப்புறம் நம்ம இது பேசுகிறோம். நேற்று வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி பேச்சு பொருளாக மாறினதுக்கப்புறம் நம்ம பல மாதிரியான விவாதங்கள் போயிட்டுருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, வருமானங்கள் இல்லை. மொத்தத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கணும். அது என்னென்னா, பெரிய குடும்பம், இன்றைக்கும் பெரிய குடும்பம், அவங்களுடைய வாழ்க்கை தரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டக்குன்னு இறக்கிக்க முடியாது. நம்மளை மாதிரி இப்போ போனோடனே வாங்க டீ சாப்பிட்லான்னு பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் போய் டக்குன்னு ஆளுக்கு ஒரு கிளாஸை வாங்கி குடிச்சிட்டு பேசிக்கிட்டு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு அப்படி வர முடியாது. சூழ்நிலை அப்படி, புரியுது அவங்களுக்கு. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே அவங்க இருக்காங்க, புரியுது அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலேருந்து அவங்க இறங்கி வர முடியல. அப்போ என்ன செய்வாங்க? பல சிக்கல் இருக்குது. நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோம்னு மொத்தமாக குற்றம் சொல்லி பேசவும் முடியாது. சூழ்நிலை அப்படி இருக்குது. அதனால் அப்படி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ சிவாஜி கணேசனுடைய குடும்பம், சிவாஜி கணேசனுடைய மகன்கள், சிவாஜி கணேசனுடைய பேரன்கள், இதுக்கு ஒரு அடையாளம் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில்? டக்குன்னு அவங்க இறங்கி வர முடியுமா? நம்ம போய் மெரினா பீச்சில் சுற்றுற மாதிரி அவங்க சுற்ற முடியுமா? முடியாதுல்ல. நடிகர்களுக்கே அது முடியாது. இப்படி ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்த பல பேருக்கு இப்படி முடியுமா? முடியாது. அதனால தான் இந்த சிக்கல். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.